பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க. இந்த வீடியோவில் என்னை பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாங்களா? நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகாசரணம், ஓம் முருகாசரணம், ஓம் முருகாசரணம். என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேலா, நீ தான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவை பார்க்க வந்தவங்களை கூட நின்று காப்பாற்றணும். அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமாக இருக்க நீ தான் ஐயா பொறுப்பு. ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம். இந்த கலையில கன்னிராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது, அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா, அவங்க பிழைக்க ஒரு வழியாவது நீ இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விலாவரியா பேச போறோங்க. அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்ககிட்ட வரும். வெள்ளை மனசு கொண்ட ஈஸியா எல்லாரையும் நம்பக்கூடிய பழகக்கூடிய கன்னிராசிக்காரங்க, இந்த உலகத்துல நீங்க எங்க இருந்தாலும் சரிங்க, வளமாகவும் நலமாகவும் வாழணும்னு சொல்லி கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை தொடங்குறேன். இப்போ இந்த பதிவுடைய தலைப்பு என்ன, இந்த பதிவை ஏன் நீங்க பார்க்கணும், இதனால உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு தெளிவு கிடைக்குங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேங்க. சனி பகவான் கிட்டத்தட்ட ஒரு 137 நாட்கள் வக்ர கதியில இருந்தாருங்க. நவம்பர் 28ஆம் தேதியிலிருந்து வக்ர நிவர்த்தி ஆகியிருக்கார். சனி பகவானுடைய இந்த மாற்றம் கன்னிராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும்? இந்த மாதிரி சொல்லிட்டேன். வெள்ளை மனசு கொண்டவங்க, வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்பக்கூடியவங்க, இதனாலேயே பல கஷ்டங்களுக்கு ஆளாகி இருக்காங்க. ஆனால் சனி பகவான் இப்படிப்பட்ட ஆட்களை பிடிக்குமான்னு கேட்டால் சத்தியமாக பிடிக்காது. இது உண்மை. ஏன் அப்படின்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உழைக்கணும், விழிப்புணர்வோடு இருக்கணும். ஏமாறவங்களை சனி பகவானுக்கு பிடிக்காது, ஏமாத்துறவங்களையும் பிடிக்காதுங்க. அப்போ என்ன பண்ணும், கன்னிராசி கொஞ்சம் உஷாராக இருந்திருக்கணும். சனியோட வக்ரகதியில் நம்ம அப்படிப்பட்ட ஒரு வேலையை செஞ்சோமா, பிறவியிலிருந்தே எல்லாரையும் ஈஸியாக நம்பி ஏமாந்து போனவங்க. நம்ம அம்மா அது என்ன நேரமோ என்னவோ நாங்கள் எல்லாரையும் ஈஸியாக சந்தேகப்படவே முடியறதில்ல, நம்பிடுறோம் ஈஸியாக அப்படின்னு சொல்கிறீங்க. உண்மைதான், அதையும் மறுக்க முடியாது. அது உங்களுடைய குணம், ஏமாத்துற குணம். அதனாக்கா ஏமாந்து போகிற அளவுக்கு நம்ம இலகுன மனசுக்கு சொந்தக்காரங்க. ஸோ இந்த நேரத்தில் கன்னிராசிக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரியப்படுத்திக்கிறேன். சனியுடைய இந்த வக்ர நிவர்த்திங்கிறது உங்களுக்கு நல்லவங்க கெட்டவங்க, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் உங்களுக்கு உண்மையாக இருக்கா, நீங்கள் இது நாள் வரைக்கும் நம்பிட்டு இருந்தவங்க அந்த நம்பிக்கைக்கு உரியவங்களா, உங்களை ஏமாற்றி நிறைய விஷயங்களை சாதிக்கிறாங்க பார்த்தீங்களா? முக்கியமாக பண விஷயத்தில் அவங்களுக்கு உண்மையாகவே பண தேவைகள் இருந்ததா, நீங்கள் செய்யக்கூடிய உதவிகள் அவங்களுக்கு உண்மையாகவே தேவைப்படுதா, இப்படி நிறைய விஷயங்களை சனி பகவான் படம் போட்டு காட்டிடுவாருங்க. பிக் பாஸ் நடக்குது இல்லையா, குறும்படம் போடலான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படிப்பட்ட இந்த நேரம் காலம் உங்களுக்கு சில கிரகங்களுடைய அமைப்போடு சேர்ந்து சனி பகவான் சோதனையை நிறுத்திட்டு உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்க ரெடியாக இருக்காருங்க. ஸோ கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும். இப்போ கன்னிராசிகளை பொறுத்த வரைக்கும் புதன் உங்களுக்கு அதிபதிங்க. நவாம்சத்தில் புதன் எப்படி இருந்தா உங்களுக்கு நல்லதுன்னு பார்த்தோம்னா அவர் எப்படி இருந்தாலுமே உங்களுக்கு நல்லதுதான். புத்தி, தொழில், கணக்கறிவு, வர்த்தகம், பேச்சுத்திறன், உடல், இது எல்லாத்துலேயுமே தீர்மானிக்கக்கூடிய அமைப்புல புதன் நிற்கிறாருங்க. அதே சமயம் சனி நவாம்சத்தில் எப்படி இருக்காருன்னு பார்த்தோம்னா வாழ்க்கையை நிலைத்து தருவதற்கும் கொஞ்சம் தாமதத்தை கொடுத்து உழைப்புக்கு உண்டான பலனை கொடுக்கிறது. தொழிலை இவரால் மட்டும்தான் நிலைப்படுத்த முடியும். ஸோ உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் புதன் ப்ளஸ் சனி சேர்ந்துருந்துட்டாங்க அப்படின்னாக்கா அது ஒரு சாதாரண யோகமாக நீங்கள் பார்க்க முடியாது. ஜோதிடத்தில் அறிவு, பொறுமை, ஆழமான முடிவு, துல்லியமான கணக்கு, மிக சக்தி வாய்ந்த இணைவுங்க. கண்ணிக்கு இப்போ இப்படிப்பட்ட ஒரு பெரிய வளம் தான் கிடைச்சிருக்குது. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் புதன் அடிப்படையிலான ராசிங்க. புதன் அப்படின்னாவே என்னங்க, பிரெயின், மூலக்காரங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸை கொடுப்பாருங்க, என்னது அனுபவத்தை கொடுப்பார். இது ரெண்டும் இப்போ சேர்ந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் அடுத்து 10 வருஷத்துக்கு உங்களை முன்னாடி நோக்கி கொண்டு போய் வெற்றியை உருவாக்கும். வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வு இப்போ கிடைக்க போகுது. நிரந்தரமாக சனி என்ன பண்ணுவார், தாமதிப்பார். புதன் முடிவு செய்ய வைப்பார். 2 பேருமே சேர்வதால் வெற்றிங்கிறது கொஞ்சம் லேட்டாக கிடைக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அது நிலைச்சிருக்கும். நீங்கள் படிக்கிறதுலேருந்தே ஒரு புதிய ஆழம் வரும். பார்க்குறதுக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி இருப்பீங்க, ஆனால் பலவிதமான டெக்னிக் உங்களுக்கு
தெரிஞ்சிருக்கும். தொழில் செய்றீங்க அப்படின்னா புதன் சனி யோகம்ங்கிறது பகுத்தறிவு, மேனேஜ்மெண்ட், அத்தாரிட்டி, ஃபைனான்ஸ், மெடிக்கல், ஆடிட்டிங் எல்லா துறைகள்லையுமே மாஸ் காட்டுவீங்க. சக்சஸ் உங்களுக்கு நிச்சயமா உண்டு. இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லணும்னா எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இயற்கையிலேயே இருக்குங்க. ஆனா கன்னிராசி அதை பயன்படுத்த மாட்டீங்க. இப்போ சனி பகவான் என்ன பண்றார் தெரியுமா? புதன் பகவானுடைய சக்தியும் சேர்ந்து வேலை செய்ய வைக்கிறாருங்க. ஸோ எந்த தடைகள் இருந்தாலும் அதை நீங்க சுலபமா கடந்து போயிருவீங்க. பணம்ங்கிறது கொஞ்சம் மெதுவா வர மாதிரி இருக்கும். ஆனா புதன் இப்ப சேர்வதால ரொம்ப புத்திசாலித்தனமா நிறைய சேமிக்க ஆரம்பிச்சிருவீங்க. சேமிப்பு அதிகமாகும், கடன் குறையும், உழைப்பால பெரிய வளர்ச்சியை பார்ப்பீங்க. பொருளாதார நிலையில நல்ல உயர்வு இருக்கும். சனி உங்களுக்கு அரசு அதிகாரம் பொறுப்பை கொடுக்கிறாருங்க. உங்களுடைய உழைப்புக்கு 10 மடங்கு அதிகமான பலனை கொடுக்கிறார். உங்களுக்கு நான் முடிப்பேன், என்னால் முடியுங்கிற மன வலிமையை கொடுக்குறாருங்க. எதிரிகள், போட்டியாளர்கள் எல்லாம் இப்போ தள்ளி ஓடுவாங்க, சமாளிக்க முடியாது. அதே போல் முன்ஜென்மத்தில் கர்ம பலன்கள் நல்லது பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதெல்லாம் நேரடியாக உங்களுக்கு கிடைக்க போகுது. சொல்லப்போனால் இப்போ ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லாங்க. உங்களுடைய லைஃப் சர்க்கிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வகையில் மாற்றி அமைக்கப்பட்டால் எப்படி இருக்கும், அப்படி ஒரு மாஸ் காம்பினேஷன், நிறைவான திருமணம், உறுதியான தொழில், நிலையான பணவரவு, சிகரம் தொடக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை பார்க்க போகிறீங்க. ஜோதிட ரீதியாக அதை நம்ம என்ன சொல்லுவோம்? புதன் நட்பு, சனி சமாதானமான நெருக்கம். ஸோ உங்க இயற்கையிலேயே வந்து எதிரிகள் எல்லாம் இல்லாம போவாங்க. இந்த யோகம்ங்கிறது கன்னிராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஸ்பெஷலான யோகம்னே சொல்லலாம். பெரிய பதவி, உயர்ந்த சம்பளம், அரசு சார்ந்த வேலை வாய்ப்பு, பெரிய பெரிய பொசிஷன், உயர் பதவிகள், பொறுப்புகள் எல்லாமே வரும். கன்சல்டிங், ஆடிட்டிங், எஜுகேஷன், மெடிக்கல் லைன் எல்லாத்துலேயுமே நல்ல வளர்ச்சி. அதாவது கன்னிராசி எந்த துறைகளில் இருந்தாலும் சரிங்க, உத்தியோகமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், பதவியாக இருக்கட்டும், ஒரு உச்ச நிலைக்கு போவீங்க. நிலையான திருமணம், நீண்ட ஆயுள், உயர்வான தொழில். புரியுதுங்களா? சொல்லப்போனால் சனி வக்ர நிவர்த்திங்கிறது உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே கட்டுக்குள்ளே கொண்டு வந்து கிரக அமைப்புகளை புரட்டி போட்டு இந்த வருஷத்தில் நீங்கள் வரலாறு காணாத அளவுக்கு உயர்வை பார்க்கக்கூடிய அளவுக்கு அதிர்ஷ்ட சக்திகள் உங்களுக்கு பலம் சேர்க்கும். கட்டத்தில் புதன் சனி இந்த ராசி அமைப்புகள் ஒன்றாய் இணைய வீரசக்தி கொடுக்கக்கூடிய நேரம். இந்த காலம்ங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அரிதா செயல்பட போகுது. முதன்மையா சாதாரணமா அறிவு, வர்த்தகம், கணக்கு, மருத்துவம், புலமை கொடுக்கக்கூடிய கிரகம். இப்ப பார்க்கணுமே, சனியும் இப்போது இதுல பயணம் பண்றாருங்க. புத்திசாலியை பார்த்தாலும் பயம் வரும், அதே போல கோபக்காரங்களை பார்த்தாலும் பயம் வரும். இது ரெண்டும் சேர்வது தாங்க இந்த சனி பகவானும் புதன் பகவானும். கண்ணில் இந்த 2 கிரகங்களுடைய செயல்பாடு தான் கொஞ்சம் வேகமா இருக்கு. ஸோ எதிரிகளை வெல்ல முடியும், கடன் குறையும், வேலை கிடைக்கும், ஆரோக்கியம் மேம்படும். மிக மிக சக்தி வாய்ந்த இடமா கன்னிக்கு வேலை செய்துங்க. குரு மறைமுக உதவிகளை தரார். செவ்வாய் பார்ட்னர்ஷிப்பை செயல்படுத்துறார். சூரியன் சுக்கிரன் தொழில வெற்றியை கொடுக்குறாங்க. புதன் கன்னி ராசிக்கு பணமும் சரி, பரிசும் சரி, வேலையும் சரி, அங்கீகாரமும் கிடைக்குது, வளர்ச்சி கிடைக்குது. சனி வக்ரம்னா என்னங்க? இதுவரைக்கும் என்ன பண்ணாரு? வேலையில தாமதம், மனக்குழப்பம், செலவு அதிகம், பழைய கஷ்டங்கள் நினைவுக்கு வருது, எதிர்ப்பு சக்தி குறைஞ்சு போறது. இப்ப இந்த வக்ர நிவர்த்தினால எல்லாமே முடிவுக்கு வருதுங்க. தடை உடையுது, எதிரிகள் மறைவாங்க, உடல் நலம் சீரா இருக்கு, நிலையான வேலை கிடைக்குது, பண வரவு அதிகமாகுது, முடிவெடுக்கக்கூடிய திறன்ல கூர்மையா செயல்படுவீங்க. ஒரு வாழ் போல இந்த முடிவெடுத்தா இது வந்து கண்டிப்பா நமக்கு வெற்றி தான் அப்படின்னு தன்னுடைய புத்தி சக்தி, புதன் பகவானுடைய சக்தி 5 மடங்கு அதிகம். ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்களை காக்கக்கூடிய அமைப்புல வந்து நிற்கிறாருங்க. சனி உங்களுக்கு 5வது 6வது வீட்டுக்கு சொந்தக்காரர், புதன் உங்களுக்கு அதிபதி. 2 பேரும் வந்து நண்பர்கள் இல்லை, ஆனால் ஜோதிட ரீதியாக அவங்க 2 பேரும் சேர்ந்தா ஒரு விசேஷம் நடக்கும். அறிவை தரக்கூடிய புதனும் ஆழம், பொறுப்பு, பொறுமையை தரக்கூடிய சனி பகவானும் சேர்வதால வல்லமை, ஆழம், வெற்றி. கன்னி ராசிக்கு இது ஒரு பொற்காலம்ங்கிறது இப்போ புரியுதுங்களா? ஸோ புதன் 10, 11ஆம் வீட்டில் சுழன்று சனி 6வது வீட்டில் நிலையாக இருக்கிறாருங்க. 2 பேரும் நேரடியா தொழில், கடன், நேர்மை, அறிவு இது எல்லாத்துக்கும் சாத்தியங்களை உருவாக்குறாங்க, உங்களை சாதிக்க வைக்கிறாங்க. புதன் பலம், திட்ட பலம், சனி பலம், கால பலம் 2ம் சேர்றப்போ முயற்சி வெற்றியை தருது. எதிரியெல்லாம் தன்னால தொலைஞ்சு போவாங்க. வேலையில் இருக்கக்கூடிய தடைகள் தானா சரியாகுது. பேசியே காரியம் சாதிப்பீங்க, கணக்கு போட்டு சம்பாதிப்பீங்க. நீங்க சொல்றதுக்கு யாருமே மறுபேச்சு சொல்ல மாட்டாங்க. தொழில எதிர்பார்க்காத வெற்றி உண்டுங்க. உழைப்புக்கு 100% வெற்றியை கிடைக்கும். சனி பகவானுடைய முழு கருணை பார்வை சம முக்கியமான அமைப்புங்க உங்களுக்கு. அதே போல நீங்க தவிர்க்க வேண்டியது
தேவையில்லா திங்கிங், அதாவது ஓவர் திங்கிங் வேண்டாம். அதே போல் தேவையில்லாமல் யார்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணாதீங்க. உங்கள் பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை நீங்கள் பேசுகிறதா இருந்தால் கூட சரி, மற்றவங்க ஒத்துக்கணும்னு அவசியமே கிடையாது. உங்களுக்கு சரின்னு பட்டதை பண்ணிட்டு போயிட்டே இருங்க. மற்றவங்க சொல்கிறத மனசில் வச்சுக்காதீங்க. மற்றவங்களுடைய நோக்கம் என்ன, ஏதாச்சும் ஒன்று சொல்லி உங்கள் மனசை கெடுக்கணும், ஏதாச்சும் ஒன்று சொல்லி உங்களை பலம் இழக்கிறவனா பண்ணணும். உங்களுடைய மனசு தான் உங்களுடைய பலம், அது உடைக்கணும். ஸோ அதுக்காக ஒன்று சொல்லுவாங்க. ஸோ இதை பெருசாக எடுத்துக்காதீங்க. அதே போல் தினசரி நீங்கள் சனி பகவானையும் விநாயகப் பெருமானையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்யணும். ஓம் சனீஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை 21 முறை, ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை, விநாயகப் பெருமானுடைய மூல மந்திரம் தெரிஞ்சால் 12 முறை, அப்படி இல்லைனா ஓம் விநாயகப் பெருமானை போற்றி போற்றி இந்த 3 தெய்வங்களுடைய மந்திரத்தையும் உச்சரிக்கணும். தினசரி நீங்கள் இதை சொல்வதால் உங்களுடைய வாக்கு வன்மையால வளம் காணுவீங்க. நீங்க சொன்னா அது பழிக்கும். ஆல்ரெடி கன்னிராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா பின்னாடி நடக்கிறத முன்கூட்டியே கணிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஆனா அதை கேர்லெஸ்ஸா விட்டுறீங்க. கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்படல அப்படின்னாலும் சனி பகவானுக்கு பிடிக்காது. இத்தனை நாள் உங்களுக்கு பாதிப்புக்கு உள்ளான காரணம் இதுதான். ஸோ என்ன பண்ணாலும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அதே போல் சனிக்கிழமைகளில் கருப்பு எள்ளு இருக்கு இல்லைங்களா, அதை தானம் கொடுங்க. அதில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றுங்க. ஆஞ்சநேய பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றுங்க. பசியால் அவதிப்படுறவங்களுக்கு, உண்மையாகவே அவங்க கஷ்டப்படுறாங்க. இந்த கோயில் குளத்துக்கு பார்த்தீங்கன்னா நல்ல வசதி வாய்ப்போடு வரவங்களுக்கு அன்னதானம் பண்ணுறதெல்லாம் பெருசு கிடையாதுங்க. உண்மையாகவே பசியால் வாடக்கூடியவங்களுக்கு உணவளிங்க. அதுதான் அன்னதானம், சிறந்த தானம். அது உங்களுக்கு பெரும் புண்ணியத்தை சேர்க்கும். அதே போல புதன்கிழமைகள் தோறும் உங்களுக்கு புதன் அதிபதிங்கிறதுனால பச்சை ஆடையை பயன்படுத்துங்க. குறிப்பா ஏதாவது ஒன்று பச்சை கலர்ல கூட வச்சுக்கோங்க. புதன்கிழமைகள்ல விநாயகர் வழிபாடு பண்ணணும். அது போல பச்சை நிறத்துல கொத்தமல்லி இருக்கு இல்லைங்களா, அதை கட்டை தானம் கொடுங்க. குழந்தைகளுக்கு, படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு புதன் அப்படின்னாவே அறிவு, புத்தி, படிப்பு, கல்வி இல்லையா. ஸோ புத்தகங்கள் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுங்க. பேனா ஏதாவது ஒரு வகையில் படிப்புக்கு உதவி பண்ணுங்க. அது போக இங்கே போக வேண்டிய கோவில் ஸ்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய கோவிலுங்க. திருநள்ளார் போனாலும் சரி, இல்லை தஞ்சைக்கு அருகில் இருக்கக்கூடிய பெரிய கோவிலுக்கு போனாலும் சரிங்க. ஆஞ்சநேய பெருமான் கோவில், விநாயகர் கோவில், சரிங்களா. கன்னிராசிக்கு இந்த வருஷம் முடியறதுக்குள்ள உங்கள் வாழ்க்கையில் சும்மா மாற்றம் கிடையாதுங்க, மறுபிறப்பு தரக்கூடிய மாற்றம். உங்களுடைய அறிவுக்கும் உழைப்புக்கும் நேர்மைக்கும் இனி யாராலையுமே போட்டியாக நிற்க முடியாது. அந்த அளவுக்கு சனி பகவான் சொல்கிறாருங்க. இன்னைக்கு நீங்கள் தாழ்ந்திருந்தாலும் நாளைக்கு உங்களை உச்சிக்கு உயர்த்துவது நிச்சயம்னு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த கட்டத்தில் அறிவு, வெற்றி, பணம், அதிர்ஷ்டம் எல்லாமே இப்போ உங்களை தேடி வரப்போகுது. கன்னி ராசியினுடைய ஒளி இனி யாராலையும் மறைக்க முடியாது. இது சனி பகவான் கொடுக்கக்கூடிய வாக்கு உங்களுக்கு. குறிப்பா கன்னி ராசி, உங்களை நீங்க தாழ்வா நினைக்காதீங்க. உங்களை நீங்க எந்த அளவுக்கு உயர்வா நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உயர்வு நிச்சயம். அறிவு, தீர்மானம், கண்ணோட்டம், இது மூணுமே எப்பேற்பட்ட தலைவர்கள் கிட்ட கூட கிடையாது. ஆனா அது ஒன்று சேர்ந்து கண்ணிக்கிட்ட இருக்குதுங்க. கண்ணால் பார்க்காத விஷயத்து கூட மனசுலேயே கணக்கு போட்டு அடுத்த 10 வருஷத்துக்கு எப்படி இருக்குங்கிற அளவுக்கு கணிக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்க. ஆனால் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது, நம்மளால் மற்றவங்களுக்கு நல்லா இருக்குது, ஆனால் நம்மளால் நம்ம வாழ்க்கையை சீர்படுத்திக்க முடியலை. இப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் அமைதியாக வரக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்காக மட்டும் பயன்படுத்தணும். நீங்கள் ஒருத்தவங்க அமைதியாக இருக்கீங்க அப்படின்னா உலகம் நல்லா போயிட்டுருக்குன்னு அர்த்தம். உங்களால் தான் கன்னி நினச்சிருக்கு அப்படின்னா உலகமே உங்களால் தான் நிலச்சிருக்குதுங்க, சரிங்களா. ஏன்னா எவ்வளோ பெரிய குழப்பமாக இருந்தாலும் சரி, அதை ஒழுங்குபடுத்தி சீர்படுத்தி வழிநடத்தக்கூடிய அமைப்பு கன்னிராசிக்கு மட்டும்தாங்க இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட கன்னிராசிக்கு சனி பகவான் தரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக பெருசுங்க. உழைக்கிறையா வெற்றி உண்டு, சண்டை சச்சரவு இருக்கா அதுக்கு தீர்வுண்டு, உயர்வு வேணுமா கண்டிப்பாக உறுதியாக கொடுக்குற, எதிரிகள் அழிந்து போகிறாங்க, வாழ்க்கையில் வெற்றி பெற மிகவும் சக்தி வாய்ந்த காலத்தில் இப்போ நீங்கள் நுழைறீங்க. கடன் முடியுது, வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் பட்ட கண்ணீருக்கு விடை உண்டு. உங்களை யாராலையும் இனி தடுக்க முடியாதுங்க. அதுவும் தொழிலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், எப்போவுமே நேர்மை தவறாதவங்க. உழைப்பில் என்ன சொல்கிறது, பர்ஃபெக்டாக இருப்பீங்க, பிளான் பண்ணுவீங்க, அதை கரெக்டாக எக்ஸிக்யூட்டும் பண்ணுறது நீங்களாக தான் இருப்பீங்க. அறிவுத்திறன் உங்களுக்கு அதிகம். ஆனால் எல்லாத்தையுமே நமக்காக ஒரு நாளும் பண்ணது கிடையாது, இனி உங்களுக்காக பண்ணணும். இதுதான் சனி பகவான் சொல்கிறாருங்க. இத்தனை வருஷம் நீ பட்ட கஷ்டத்துக்கு இப்போ நான் உனக்கு உயர்வை தரேன். உனக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன தெரியுமா, நோட் பண்ணிக்கோ. தொடர்ந்து வேலையை செய், உனக்கு நான் உயர்வை கொடுக்குறேன், பெரிய பெரிய ஒப்பந்தத்தை கொடுக்குறேன், மேல் அதிகாரிகள் கிட்ட நம்பிக்கை கொடுக்குறேன், அவர்களால் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன், பதவி உயர்வு கொடுக்குறேன், சம்பள உயர்வு கொடுக்குறேன், புதிய புதிய பதவிகள் உங்களை தேடி வரும், கடல் அளவு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குறேன், உன்னுடைய உழைப்புக்குண்டான அங்கீகாரத்தை கொடுக்குறேன், தலைமை பண்பை கொடுக்குறேன். அரசு வேலையில் இருக்குது அப்படின்னா எல்லா விதங்களையுமே உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம், பெரிய பெரிய பொறுப்புகள் உங்களுக்கு உண்டு. தனியார் தொழில வேலை பார்க்குறீங்களா, அதுலேயுமே
உங்களுக்கு நல்ல உயர்வு, நல்ல growth. வேலை தேடுறவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலை, நல்ல சேலரியோட வேலை கிடைக்குங்க. வேலைக்கு மேலே வேலை வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து முயற்சி மட்டும் பண்ணி பாருங்கள், தன்னால் உங்களுக்கு உயர்வு தேடி வரும். அதில் பண வரவு தொடர்ந்து வரும். கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதெல்லாமே தீர்ந்துருங்க. தேவையில்லாத செலவுகள் குறையும். சொத்து பத்துக்களை வாங்குவீங்க. வீடு, வண்டி, வாகனம், நிலபலம், கோல்டு வாங்குவீங்க. பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. உழைப்புக்கு பணம் நேரடியாக வரும். அதுக்குள்ளே வீட்டில் இருந்த குழப்பங்கள்லாம் இருக்கட்டும், கணவன் மனைவி புரிஞ்சுக்காமல் இருக்கட்டும், அது எல்லாமே மாறுது. வீட்டில் எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க. கணவன் மனைவி ஒற்றுமை அதிகமாகுது. குழந்தைகளுடைய கல்வியில் வெற்றி பெறுவாங்க. தாய் தந்தையுடைய அரவணைப்பு, ஆசீர்வாதம் கிடைக்கும். வீட்டில் எல்லாமே சுபிக்ஷமாக வரும். கன்னிராசிக்காரங்க வீட்டை காப்பாற்ற பிறந்தவங்க. நீங்கள் இப்போ அதே வீடு உங்களை பாதுகாக்க போகுது, மகிழ்ச்சியை தரப்போகுது. அதுபோல் காதலில் இருந்த அந்த கசப்பு தன்மை இப்போ வந்து இனிக்கும். புரிஞ்சுக்காமல் பிரிஞ்சிருந்தா கூட சரிங்க, காதல் உறவுகள் இரு வீட்டார் சம்மதத்தோடு இப்போ சரியாகும். லாங் டிஸ்டன்ஸ் லவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்போ சக்ஸஸ் ஆகும். மேரேஜுக்கு வந்து இப்போ வாய்ப்பு இருக்குது. குழந்தை பாக்கியத்துக்கு வலுவான வாய்ப்பு இருக்குங்க. அதுபோல் வியாபாரம் செய்கிறீங்க அப்படின்னா நிலையான வளர்ச்சி, கஸ்டமர்ஸ் கிட்ட அதிகப்படியான நம்பிக்கையை பெறுவீங்க. ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், எந்த தொழில் செய்தாலும் சரி, அதில் லோன் கேட்டிருந்தா கூட அப்ரூவல் கிடைக்கும். நல்ல நிலையான வருமானம்ங்க, நல்ல க்ரோத். தொழிலில் எல்லாம் புதிய புதிய யுக்திகளை கையாள்வீங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்கிறாங்க இல்லையா, அதில் வந்து குறிப்பாக நிறையா உங்களுக்கு வந்து ஃபண்ட்ஸ் எல்லாம் வருங்க. நல்ல க்ரோத் இருக்கும். ஆடிட்டிங், ஃபைனான்ஸ், மெடிசன், டியூஷன், கோச்சிங், ஃபுட் ப்ராடக்ட்ஸ், கன்சல்டன்சி இதெல்லாம் சிறப்பான வெற்றிங்க. ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பழைய உடல் ஆரோக்கிய பிரச்சனைலாம் இப்போ சுத்தமாக சரியாயிடும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது. உங்களுடைய எனர்ஜி அதிகமாகுது. பயம் எல்லாமே குறையுது. மனசில் ஒரு தெளிவு கிடைக்கும். இனி கன்னிராசியுடைய வாழ்க்கையில் தோல்விங்கிற வார்த்தைக்கு இடம் கிடையாது. நீங்கள் பார்த்த துன்பங்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகிடுச்சு. நீங்கள் சம்பாதிக்க வேண்டியது நீ வந்து மகிழ்ச்சி மட்டும்தான். எல்லாமே உங்கள் கைக்கு வந்து சேரப்போகுது. கடந்த காலத்தில் யாருமே உங்களுக்கு புரிஞ்சுக்க மாட்டாங்க, ஆனால் இப்போ உங்களை எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க. உங்கள் உழைப்பு இப்போ மதிக்கப்படும். உங்கள் வாழ்க்கையில் உயர்வில்லையே அப்படின்னு நினச்சிருப்பீங்க, ஆனால் கண்டிப்பாக நீ உயர்வு இருக்குதுங்க. செல்வத்திலையும் சரி, அமைதியிலையும் சரி பெரிய அளவில் மாற்றம் வரப்போகுது. கன்னி ராசியுடைய அதிர்ஷ்ட காலம் இப்போ ஆரம்பம். அருள், பாக்கியம், வெற்றி உங்களோட நிரம்பி இருக்க போகுது. சொல்லப்போனால் கன்னிராசிக்காரங்களே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் படாத கஷ்டம் கிடையாது, நீங்கள் உடஞ்சி போகாத நேரம் கிடையாது. அது எல்லாமே இப்போ உங்களுக்கு வலிமையாக மாறிடுச்சு. சொல்லுவாங்க இல்லையா, அட போப்பா பழகிடுச்சு, பட்டது கொஞ்சமா நஞ்சமா, இது என்ன பிரச்சனை, இதை விட பெரிய பிரச்சனைலாம் நான் பார்த்துட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு தான் மனநிலை இருந்துச்சு இல்லையா. ஆனால் இப்போ அந்த கஷ்டமெல்லாம் நீங்கள் சந்தோஷமாக அனுபவிக்கக்கூடிய நேரம். சொல்லப்போனால் நீங்களே சொல்லுவீங்க, இந்த நிமிஷத்துலேருந்து அன்னைக்கு நான் அந்த கஷ்டத்தை படலைனா இன்னைக்கு எனக்கு இந்த சந்தோஷம் கிடச்சிருக்காதுல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய அனுபவங்களாக மாற்றி வாய்ப்புகளை கொடுத்துருக்குங்க. அது அதிர்ஷ்டமாக வேலை செய்ய வச்சிருச்சு சனி பகவான். ஒட்டுமொத்தமாக சனி பகவான் கன்னிராசியை அளவச்ச நேரம் முடிந்து அழகா சிரிக்க வச்சு பார்க்க போறாருங்க. சிம்மாசனத்துல சீரும் சிறப்புமா உட்கார வச்சு பார்க்க போறாரு. நீங்க சிரிச்சுக்கிட்டே இருக்க போறீங்க. கன்னிராசி பொதுவாகவே ரொம்ப சிரிக்கக்கூடியவங்க. கஷ்டங்களை மறைச்சுக்கிட்டு அது ஒரு முகமூடியாக பயன்படுத்துறீங்க இல்லையா, இனி உள்ளுக்குள்ளேயும் சிரிப்பிருக்கும், வெளியிலையும் சிரிப்பிருக்கும். அந்த அளவுக்கு நேரம் காலம் உங்களுக்கு பொற்காலமாக அமைஞ்சிருக்கு. வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க, கெட்டியா பிடிச்சுக்கோங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.